எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த அலங்காநல்லூர் போட்டியில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். பேர் சரவணன். நம்ம ஊரில் எல்லாம் என்ன பாம்பு ராஜுன்னு தான் கூப்பிடுவாங்க. உசிலம்பட்டி முத்தாலம்மன் மாடு பிடிக்கிறதுல வடத்தில் மாடு பிடிப்பேன். அதுபோக யாரும் பிடிக்க முடியாத மாடு நிறையா மாடு பிடிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 20 வாடிவாசல் இறங்கியிருப்பேன். ஒரு 50 மாடு கிட்ட பிடிச்சிருப்பேன். அவ்வளோதான். ரொம்ப மகிழ்ச்சியாக தான் சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுறேன். யதார்த்தமாக காலைல 4 மணிக்கு வந்தோம். காலைல 3 மணிக்கு பனியில் கடந்து வந்தோம். குளிர் நடுங்கி வந்து சும்மா உட்காந்தோம். நம்ம சார் அப்படியே உட்காருங்கடா தம்பி அப்படின்னாங்க. உட்காந்தோம். அப்படியே முதலாக டோக்கன் கொடுத்தாங்க. சந்தோஷமாக இருக்குது. தம்பி யுவராஜ். மாடு பிடிக்கிற ட்ரைனிங்லாம் என்னென்ன இருக்குது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒழுக்கமாக இருக்கணும். அவ்வளோதான். ட்ரைனிங்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஒழுக்கமாக இருக்கணும் மாடு பிடிக்கணும்னா. பேர் நாமலை மணிகண்டன். தோரிமான்லேருந்து வரேன். டீம் பேர் தோரிமான் சுந்தர் பேலுக. இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டோட களத்தில் இறங்குறேன். மாடு விறுவிறுப்பாக இருக்கட்டும். ஆமாம், இப்போ தான் ஃபஸ்ட்டு வெறித்தனமாக மாடு பிடிக்கலாம்னு இருக்கேன். நான் பிகாம் படிச்சுக்கிறேன் எஸ்என் காலேஜில். ஆமாம், லோக்கலில் நம்ம ஊரில் அவுக்குறதுல பிடிச்சி பழகிறது. நம்ம அண்ணன் சப்போர்ட்லாம் மாடு பிடிக்க வர்றது. நம்ம அண்ணன் இருக்கனால தான் அண்ணன் டோக்கன் எல்லாமே நமக்கு பேசி எல்லாம் பண்ணுறது. நம்ம அண்ணன் இருக்கனால அண்ணன் சப்போர்ட்லாம் மாடு பிடிக்க வருவோம் உள்ளுவோம். எம்என் வெள்ளையன் சீடர்கள் அவங்க டோக்கன் எல்லாமே நமக்கு அரேஞ்ச் பண்ணி தர்றது. எங்கே போனால் வெளியே போனால் கூட்டி போய் பழக வைக்கிறது. அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுலையா சோதனைன்னு அவ்வளோவா இல்லை. ஹைட் எல்லாம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. வெயிட்டு கூட இருந்தால் நம்ம அவங்கள வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணால் வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. இந்த மாதிரி நான் எதுவும் ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இது இல்லை. அதனால் எனக்கு எதுவும் அவ்வளோ இது இல்லை. வயசு எல்லாமே கரெக்டாக இருக்குது. எது புரியுது? நல்லது தானே சார். இது ப்ராஃபிட் தான் நமக்கு எல்லாமே. இது ஒரு ஹெல்த்தியாக இருக்கா என்ன, நம்ம உடல்நிலை சரியாக இருக்கா, நம்ம ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அப்படின்னா தான் கரெக்டாக உள்ளே போய் விளாட முடியும். ஃபிட்னஸ் இல்லாமல் போய் விளாண்டோம்னா கொஞ்சம் சேதாரமாயிரும்ல. அதனால் அரசு கவர்மெண்ட்டு அவ்வளோதான். இந்த இடத்துக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒன்று தான். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை பண்ணணும். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் இந்த 3 நாளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 நாள்லாம் ஜல்லிக்கட்டுன்னு இருப்பாங்க. இது அடுத்த போய் நம்ம மாடு பிடிச்சேனே கப்பி பயிலுங்க அப்படி சொல்லி பேசுவாங்க. அவ்வளோதான். இப்போதான் இந்த 3 நாள் பிடிச்சோம்னா மரியாதை இல்லை. அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த 3 நாள் பிடிப்போம். பிடிச்சிட்டு இந்த 2 கட்டை இறங்கலை. இந்த கட்டை தான் முதல் தடவை இறங்குறோம். மாடு பிடிப்போம்.